Hello friends, welcome to our channel. இன்னைக்கு 10 ரூபாய் பிஸ்கட் கட்ட வச்சு ரொம்ப ஈஸியான முறையில ரொம்ப டேஸ்டான ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் 10 ரூபாய் கட்டு மேரி பிஸ்கட் எடுத்திருக்கேங்க. நம்ம என்ன பிஸ்கட் வேணாலும் எடுத்து நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் மேரி பிஸ்கட்ல 12 பிஸ்கட் எடுத்திருக்கேங்க ஐஸ்கிரீம் பண்றதுக்காக. அத இந்த மாதிரி சின்னதா உடைச்சுக்கலாங்க. நமக்கு என்ன பிஸ்கட் பிடிக்குமோ அந்த பிஸ்கட் எடுத்து இந்த மாதிரி சின்னதா உடைச்சுக்கலாங்க. இப்ப இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் பால் ஊத்திக்கலாங்க. இந்த பால் நல்லா கொதிக்கணுங்க. நாலுல ஒரு பங்கு நமக்கு சுண்டணுங்க இந்த பால். பாருங்க, இப்ப பால் நல்லா பொங்கு வருது. இப்ப இது நம்ம அப்படியே இந்த மாதிரி கலக்கி விட்டுடலாம். இப்ப நம்ம ஸ்டவ் சிம்ல வச்சு இத அப்படியே சுண்ட வச்சிடலாங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். இது சுண்டிருமே நல்லா. பால் இந்த மாதிரி சுண்டும் போது நமக்கு நல்லாவே திக்கா இருக்கும். அப்ப ஐஸ்கிரீம் செய்யும் போது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பாருங்க, இப்ப 4ல ஒரு பங்கு பால் சுண்டிருச்சு. இப்ப நான் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இதுல பால்ல சேர்த்துக்கிறேங்க. இது அளவான இனிப்பா இருக்குங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் 2 ஸ்பூன் கூட சர்க்கரை அதிகமா சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இப்ப நம்ம பாலை நல்லா ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சதுக்கு அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க பிஸ்கட் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சூடான பால்ல நம்ம பிஸ்கட் போட்டு கலக்கணும்னா கட்டி சேர்ந்துருங்க. அதனால பால் நல்லா ஆறனதுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க பிஸ்கட்டை கொஞ்சமா போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் நல்லாவே கரையும். கட்டி எதுவும் இல்லாம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நம்ம 12 பிஸ்கட்டை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாவே இந்த பால்ல போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்ப ஸ்டவ்வே ஆன் பண்ணிருக்க கூடாதுங்க. ஸ்டவ் ஆஃப்ல தான் இருக்கணும். இப்ப ஃபிளேவருக்காக நான் 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இதுல நீங்க வெண்ணிலா எசன்ஸ் கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொக்கோ பவுடர் கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஃபிளேவருக்காக உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஐஸ்கிரீம். காஃபி பவுடர் நான் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுறலாங்க. பாருங்க, இப்ப நமக்கு நல்லாவே கலந்துருச்சு காஃபி பவுடர் ஃபுல்லாமே பால்ல. இப்ப வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லைங்க. நல்ல காஃபி பவுடர் கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம கொஞ்சம் கெட்டி ஆகும். சிம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. பாருங்க, அப்படியே கெட்டியா இருக்கு. ரொம்பவும் கெட்டியா இருக்க கூடாதுங்க. அதனால நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா இதை அரைச்சு எடுத்துக்கலாங்க. அடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஏர் டைட் பாக்ஸ் எடுத்து அதுல இதை நல்லா ஊத்திடலாங்க. பாருங்க, அரைச்சு எடுத்துருக்கிறது இப்ப ஃபுல்லா இந்த பாக்ஸ்ல ஊத்தியாச்சு. இப்போ இத ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசர்ல ஒரு 2 மணி நேரம் வச்சிடலாங்க. பாருங்க, 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இப்ப இதையும் ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம நல்லா அரைச்சு எடுத்துடலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சு எடுத்துடலாங்க.
பாருங்க அடிச்செடுத்து நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். காத்து போகாத மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு அதை ஊத்திடலாங்க. ஊத்ததுக்கு அப்புறமா இதை வந்துட்டு நல்லா போட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7 மணி நேரம் வச்சா போதுங்க. 6ல இருந்து 7 மணி நேரம் வந்துட்டு நம்ம ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நம்ம இன்னைக்கு வந்துட்டு 10 ரூபா பிஸ்கட் கட்டை வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியாச்சுங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சுங்க. ஸோ இது வந்து நீங்களும் மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.